20s ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட். I tried as a heroine, அதெல்லாம் ட்ரை பண்ணேன். பட் தென் and then I just let it go. I didn't want to know like women அப்போ ஆக்ட் பண்றத பத்தி எனக்கு கொஞ்சம் வீட்ல இது ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நானும் ஒரு பாயிண்ட்ல வேணான்னு ஐ டிசைடட். தென் திஸ் திங் ஹேப்பன் with Kailasam and all that. Then I thought, okay, then I'm going to get involved in creative, behind the screen பண்ணலாம். நானே ஒரு உமனா அதான் சொன்னேன், என்னோட வாய்ஸை ஐ ஷுட் பி த ஒன், நான் தான் என்னோட வாய்ஸை எழுப்பணும். ஸோ நான் வந்து என்னோட வாய்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுவோம், உமனா ஆக்டிங்கில் போவேனான்னு நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன். பிகாஸ் தீஸ் ஆர் த வாய்ஸஸ் ஐ ஹர்ட் ஃப்ரம் த சொசைட்டி விச் ஐ டோல் மை செல்ஃப். பட் எவ்ரி டைம் நான் ஏக்கலைவன் ஆட்டும் ஏக்கமாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். வென் கேபிஸ் டைரக்டிங் ஆர் சம் அதர் திங் நான் பார்க்கும்பொழுது என் மைண்டில் பர்ஃபார்மன்ஸை பற்றின ஒரு ஜட்ஜ்மெண்ட் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். சம்மன் பெர்ஃபார்ம் வெல், சம்மன் டென்ட் பெர்ஃபார்ம் வெல், ஆர் இது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு, அது மட்டும் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். பட் ஐ நெவர் ஓப்பன்லி ஒரு 20 years நான் அதை பற்றி யார்கிட்டையுமே பேசவே இல்லை. என் மைண்டில் இருக்கிற டிசைரை நானே மறந்துட்டேன். இட் வாஸ் ஒன்லி மச் லேட்டர் நான் ஐ ரைட் ஓகே ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் எழுதும்பொழுது நான் ஒரு ப்ளே போட்டு அதை நான் வந்து டைரக்ட் பண்ணேன். அதில் எனக்கு ஒரு ரோல் கொடுத்துட்டேன். அப்போ ஐ வாஸ் ஆன் ஸ்டேஜ். ஸோ அப்போது அந்த ப்ளே முடிஞ்ச பிறகு ஐ டிசைடட் தட் ஐ ஹேட் டு ஆக்ட். ஓகே ரைட்டிங் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், பட் ஐ வாண்ட் டு ஆக்ட். ஸோ அந்த ஒரு டிசைர் வந்து தென் ஒன்லி கட்டில் ஹேப்பன்ட். அதுக்கப்புறம் there was no looking back. எஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.